2005ஆம் ஆண்டில் இருந்து குறிப்பாக 2000 ஆண்டுக்கு பின்பு குறிப்பாக 2005ஆம் ஆண்டில் வந்து இந்துமா கடலுக்குள் சீனா பிரவேசித்து விட்டது. அந்த பிரவேசத்தினுடைய மையம் இலங்கை தான். இலங்கையை பிரவேசித்ததன் பின்பு 2005ஆம் ஆண்டின் பின்புதான் பாகிஸ்தானுடைய பாதர் துறைமுகத்தை சீனா தன்னோட ஒப்பந்தத்தில் இணைத்துக் கொண்டது. பிரதானமான இறுக்கமான உறவு உருவாகியது. இலங்கையை உறுதிப்படுத்திய பின்புதான் இந்து மாகாணங்களுடைய ஏனைய பிரதேசங்களில் இது இந்தியா அமெரிக்கா சீனாவால் கவனம் செலுத்த முடியும். இலங்கை இல்லாமலுக்கு இந்து மாகாணலில் கவனம் செலுத்த முடியும். எனவே சீனாவை பொறுத்தவரையில் அது ஒரு மிகவும் உயிர் நிலையமான இந்த இந்து மாகாண பிராந்தியம் பொறுப்பு உயிர் நிலையமான இலங்கை. இது ஒரு நிலைமை. இந்தியாவை பொறுத்தவரை தன்னுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக அது முக்கியமானது. அதே போல வளர்ந்து வருகின்ற இந்தியாவுடைய ஏகாதிபத்திய பொருளாதாரங்கள் அதுக்கும் இந்து மாகாணல் சம்பந்தமாக இலங்கை முக்கியமானது. என்றால் இலங்கை இந்து மாகாணலுடைய முக்கியமான இடம் எப்படி அமைந்திருக்கின்றால், இந்த மாகாணல்ல நீங்க 2 கோட்டை சிறுவ வடிவில் கோட்டம் என்றால் இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கு நடுவிலே ஒரு சிறுவ வடிவில் கோட்டை போடுவமாக இருந்தால், வட இந்து சமுத்திரம், தென்னிந்து சமுத்திரம், கிழக்கு மேற்கு இந்து சமுத்திரம் 4 பிரி. அந்த 4 பிரிவின் மையத்தில் இலங்கை இருக்கு. வட இந்து சமுத்திரத்தில் தான் இந்து சமுத்திரத்தினுடைய பிரதானமான 42 நாடுகள் உள்ளன, அரசுகள் உள்ளன. தென்னிந்து சமுத்திரத்தில் மொரிசியஸ் தான். இந்த வட இந்து சமுத்திரத்தை ஆள்வதன் மூலம் தான், சமுத்திரத்தை ஆள்வது என்பது ஒரு சமுத்திர படங்களை பெறுவது, அது ஒரு அடிப்படை நலன். அதை விடவும் முக்கியமானது நாடுகளை ஆள்வதன் மூலம் தான் வர்த்தக நலன். வர்த்தகத்தை நுகர்வதற்கு மக்கள் தேவை. எனவே மனிதர்கள் உள்ளது நாட்டில் தான். இந்த வகையில் இந்து சமுத்திரத்தினுடைய பிரதானமான இந்த 42 நாடுகளையுமே கவர் பண்ணக்கூடிய நடுநிலையமாக இலங்கை இருக்கிறது. இதனால் இந்து சமுத்திரத்தை இந்தியாவும் விளக்க மாட்டது, இலங்கையை அமெரிக்காவும் விளக்காது, சீனாவும் விளக்காது.